பொதுவா நம்ம கடலை வெளியே இருந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அதே கடல் தான் இந்த உலகத்துல நடக்கிற பல வெதர் சேஞ்சஸ்க்கு ரீசனா இருக்கு. கடற்கரையில நம்ம காலை நினைக்கிற அதே கடல் அலை தான் வெதர் சேஞ்சஸால ஆழ்கடலில பெரிய அலைகளா மாறி அதிக டன் வெயிட் உள்ள கார்கோ ஷிப்ஸையே கவுத்தி போட்டுருது. அதே அலை தான் பல மீட்டர் உயரத்துக்கு வந்து பல உயிர் சேதத்தை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட பெரிய அலைகளை தான் நம்ம மான்ஸ்டர் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காகவே கேமரால கேப்சர் ஆன 10 மான்ஸ்டர் வேவ்ஸை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவ்வளவு பெரிய கப்பலை சைட் லான்ச்சிங் பண்ணிடுறாங்க. பட் ஒரு படகை எப்படி மீனவர்கள் இந்த கடல் அலையை எதிர்த்து கொண்டு போறாங்கன்னு பாருங்க. பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கிற இந்த கடல் எப்போ வேணாலும் ஆபத்து ஆகலாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ தான். ரெண்டாயிரத்தி 20 குளோரியாங்கிற புயலால பிரான்ஸ்ல உள்ள ஒரு கடற்கரை பகுதியில கட்டப்பட்ட 3 மாடி கட்டிடம் வர எவ்வளவு பெருசா அலை வருதுன்னு பாருங்க. ரெண்டாயிரத்தி 24 பெரு கடற்கரையில நடந்த சுனாமில அங்க நிப்பாட்டி வச்சிருந்த படகுகளை எப்படி இழுத்துட்டு வருதுன்னு பாருங்க. கடல் அலை நார்மலாவே ஒரு மலை அளவுக்கு வருமாங்கிறது எல்லாருக்கும் ஒரு டவுட்டு தான். போர்ட்டுகல்ல ஒரு பீச்சில் இதை பார்க்கறதுக்கே நிறைய டூரிஸ்ட் வர்றாங்களாம். மிகப்பெரிய அலை ஒரு படகை எவ்வளவு அசால்ட்டா புரட்டி போடுதுன்னு பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற டர்பன் கடற்கரை ஃபுல்லா ஃப்ளட் ஆச்சு. இதுக்கு காரணம் இந்தியன் ஓஷன்ல நடந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஒரு சீசைட் ரெசார்ட் திடீர்னு கடலில் ஏற்பட்ட மாற்றத்தால அந்த ரெசார்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் கடற்கரையில நடந்த மான்ஸ்டர் வேவ்ஸை பார்த்திருப்பீங்க. கடலுக்கு நடுவுல பெரிய அளவுல இருக்கிற கார்கோ ஷிப்ஸை கவுத்தி போடுற அளவுக்கு எவ்வளவு ஆக்ரோஷமா இந்த அலைகள் இருக்குதுன்னு பாருங்க.
இன்ட்ரோல சொன்னதுதான், கடல் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அதே நேரத்துக்கு ஆபத்தையும் தரக்கூடியது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு புது வீடியோல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. பாய்.